இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் யாரு என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியலனாலும், நமக்குள்ள எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைனாலும், உங்களால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு எல்லா உதவியுமே பண்ணீங்க. அதுக்கு தேங்க்யூ. இதை தாண்டி என்னால வேற எதுவும் சொல்ல முடியல. பசங்களை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். உங்களால முடியும் போது பசங்களை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. அவங்க போன்னு சொல்லியும் கூட அவங்க மேல இன்னும் நீ அன்பு வச்சிருக்க. உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கணுமா? நல்லது நடக்கட்டும். இந்த பொண்ணு போகாம தடுக்கணும்னா நான் இந்த பொண்ணுகிட்ட பேசணும். ஆனா ராத்தோட இங்க இருக்கும்போது பேச முடியாது. கடவுளே, ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த ராத்தோட இங்க இருந்து அனுப்பிடு. உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். காதல விழலையா? என்ன பாக்குறான் வானத்துல அப்படி? யோ, உன்னதான் யா கேக்குறேன். கேக்குறதுக்கு பதில் சொல்லாம அப்படி என்ன மேல பாத்துக்கிட்டு இருக்க? அங்க பாக்கும்போது ஆலோசனைகள்லாம் வரும். அப்படின்னு யாரு உனக்கு சொன்னா? யாரும் சொல்லல, நானே தெரிஞ்சுக்கிட்டேன். நீ ஒரு பெரிய சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிட்ட. நாங்க பாக்குறதுனால உனக்கு என்னடா பிரச்சனை? யமா! ஆத்தாடி ஆத்தாடி, என்னடா இவன்? ஏன்டா சங்க மொழி கேட்டியா நீ? ஜவ்வு கிளிகிற மாதிரி ஏயா கத்துன? அம்மா, ஐயோ, அம்மா, ராசுகுட்டி ரத்தோடு நீ எப்பப்பா இறந்த? இறந்து விட்டேனா? கொத்துக்கல்லு மாதிரி நிக்கிறேன். என்ன போய் எப்ப செத்தன்னு கேக்குற? டேய் இரா, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டா. என்னையா காலை உதச்சிக்கிட்டு இருக்க? நிறுத்து நிறுத்து நிறுத்து, ஆவேசப்படாத ஆவேசப்படாத. கூறு, நீ ஒன்னும் இறக்கல? மறுபடியும் அதே வார்த்தை கேக்குறவன் ஓங்கி விட்டு கழுத்தை திருப்பிடுவேன். நீ இன்னும் இறக்கல. அப்படி இருந்தாலும் உன்னால எப்படி என்ன பார்க்க முடியுது? அப்பாடி அப்பா, நீ பெரிய கடவுள். செத்ததுக்கு அப்புறம் தான் தெரியறதுக்கு நாடகத்துக்கு போட்ட வேஷத்தோட அப்படியே வந்து நிக்கிற. வேஷமா? இது வேஷம் இல்லடா முட்டாள். சித்திரகுப்தன் வேஷம் போட்டுட்டு வந்து இது வேஷம் இல்லைன்னு சொன்னா நம்புறதுக்கு பைத்தியக்காரன் நினைச்சியா நீ? அது எனக்கு தெரியும். நான் சித்திரகுப்தனோட பேரன், சித்திர விசித்திரகுப்தன். சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். எங்க போறீங்க? எதுக்கு போறீங்க? நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு கிளம்புறீங்க? அது வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளு, அவரை போய் அப்படி பேசினது தப்பான விஷயம் தானேங்க. பார்க்கும் போதெல்லாம் 2 பேரும் சண்டை போட்டோம். அது தப்பு தானங்க. என்னங்க, மனுஷங்கன்னா 1-2 தப்பு செய்வாங்க. அதுக்காக வேலை இல்ல வெளியே போன்னு சொல்லுவாங்களா? அப்ப என்ன கிளம்ப வேண்டாம்னு சொல்றீங்களா? ஆஹா, இல்ல. உங்களை குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கா? அது வந்து எனக்கு கரெக்டா தெரியலங்க. சரி, அத்தை மாமாக்கு பிடிச்சிருக்கா? என்ன சொன்னீங்க? அது வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். ராத்தோடுக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் வெளியே போன்னு சொல்றதுக்கு இவர் யாரு? அப்படியா சொல்றீங்க? ஆமா, குழந்தைங்களுக்கு என்ன வேணும்ன்ற விஷயத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. இப்பவும் நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. நீங்க எப்பவுமே இந்த வீட்லயே இருக்கலாம், எங்க போக வேண்டாம். நீ என்ன மருந்துன்னு சொல்லு, நீலவே எடுத்துட்டு வந்து கொடுத்துருவான். மறுபடியும் நீ எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்ட? ஏய், இங்க பாரு, உன்கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். சொல்லு, என்ன மறந்தன்னு? நான் எதையுமே மறக்கல. ஒரு கணக்கு முடிச்சிட்டு போலான்னு வந்திருக்கேன்.
எந்த கணக்க முடிக்க வந்த? ஐயோ, ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னா இந்த பொண்ணு உண்மையாவே மேடம் கிட்ட சண்டை போட்டுருவா போல இருக்கு. இவங்க எல்லாருக்கும் ஷாக் கொடுக்கணும்னு நினைச்சா இந்த பொண்ணு கொடுக்கற ஷாக்குக்கு மேடம் என்ன ஆவாங்கன்னு தெரியலையே. லெஃப்டினன்ட் சார், லெஃப்டினன்ட் சார், லெஃப்டினன்ட் சார். இது மிஸ் அம்மா வாய்ஸ் தானே? அவ்வளவு சோகமா இங்க இருந்து போயிட்டு இப்ப இந்த அளவுக்கு பயங்கரமா கத்துறாங்க. என்ன பிரச்சனையா இருக்கும்? இது மிஸ் பண்ணவே கூடாது. வாங்க வாங்க. ஐயம்மா. லெஃப்டினன்ட் சார், லெஃப்டினன்ட் சார், கொஞ்சம் வெளியில வரீங்களா? ஏமா சிங்கத்தோட குகை வாசல்ல நின்னு கத்துற? சாரு வரத்துக்குள்ள இங்க இருந்து போயிடலாம் வா. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க ராத்தூர் சார். உங்களுக்கு எதுவும் தெரியாது. லெஃப்டினன்ட் சார், லெஃப்டினன்ட் சார், வாய மூடுமோ. வெளிய வாங்க. லெஃப்டினன்ட் சார், வாய மூடு. லெஃப்டினன்ட் சார், லெஃப்டினன்ட் சார். பாகி, பயப்படாத, தைரியமா இரு. பிளான் பக்காவா ஒர்க் அவுட் ஆகும். இந்த பொண்ணு ஏதாவது சீன் கிரியேட் பண்ணி இந்த வீட்ல தங்கறதுக்குள்ள நானே ஏதாவது சொல்லி இவள வீட்டை விட்டு துரத்தணும். ஏய், நீ என்ன பைத்தியமா? அமர் கிளம்ப சொன்னார்ல, முதல்ல கிளம்ப. நீ போ அமர், நான் பாத்துக்கிறேன். மனோகரி இரு. என்ன உனக்கு சொன்னது புரியலையா? புரிஞ்சுது சார், ரொம்ப நல்லா புரிஞ்சுது. அந்த ஆத்துக்கிட்ட உங்களை பார்த்த உடனே அது நீங்க தானே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பவே முடிவு பண்ணிட்டேன், இந்த ஜாப் எனக்கு இல்ல, இந்த வீட்டுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல, நான் கிளம்பியே ஆகணும்னு. இன்ஃபேக்ட் நான் பேக் எல்லாம் கூட பேக் பண்ணிட்டேன், எல்லாருக்கும் டாடா கிளம்புறேன்னு சொல்லிட்டேன். ஆனா இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் டவுட்டா இருந்துச்சு. அது நான் கூட இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் யோசிக்கல, வெளியில அந்த லேடி சொல்ற வரைக்கும். எந்த லேடிமா? யார் அவங்க? ஐயோ, யாரு அவங்க?